தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருவதால் மாநிலங்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநிலங்களவை மீண்டும் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் அமளியால் மாநிலங்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். யோகேஸ்வரன், விவரங்களை வழங்கலாம். மலத்தி, நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடரின் 3வது நாள் இன்று காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்துடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூடியதுமே பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்டதால் 2 அவைகளுமே கூடிய 9 நிமிடங்கள்ல நண்பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் நண்பகல் 12 மணிக்கு 2 அவைகளுமே கூடிய நிலையில் மாநிலங்களவையில் பீகார் விவகாரத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீண்டும் கடுமையான அமளியில் ஈடுபட்டதால் தொடங்கிய சில நிமிடங்களில் பிற்பகல் 2 மணி வரைக்கும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துவிட்டு இணை தலைவர் அறிக்கையை விட்டு எழுந்து சென்று விட்டார். இருப்பினும் மக்களவை மற்றும் தற்போது கடும் அமளிக்கிடையே குறிப்பிட்ட சில மசோதாக்களை தாக்கல் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மக்களவையிலும் இந்த பீகார் விவகாரத்தை முன்னிறுத்தி உடனடியாக விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு இந்த அமளியில ஈடுபட்டு வந்தாலும் கூட இன்றைய அலுவல் நேரத்துல பட்டியலிடப்பட்டிருந்த மசோதாக்கள் அறிமுகம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் என்பது கடும் அமளிக்கிடையே நடைபெற்று வருகிறது. இந்த மசோதாக்கள் அறிமுகம் செய்ததற்கு பிறகாக மீண்டும் மக்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை மிக மிக அதிகம் இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்துடைய நிகழ்வுகள் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கான காரணம் நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் இதே போல நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளுமே எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளி காரணமாக நாள் முழுவதும் முடங்கிய நிலையில இன்றும் காலை 11 மணிக்கு 2 அவைகளும் கூடிய உடனே நண்பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் மக்களவை கடும் அமளிக்கிடையே நடைபெற்று வருகிறது. யோகேஸ்வரன், தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.